ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த 2 ரோல் பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 ஒயர் ஹேண்டில் தான் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? எனக்கு வந்து பர்பிள் கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் 2 ஒயருமே பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் எடுத்து போட்டுட்டேன். இப்போ அதுக்கு வந்து இது வந்து 2 ஒயர் ஹேண்டில் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒயர் கொடுத்து போட்டிருக்கோம். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோத்துக்கு ஒயர் கொடுக்குறோமோ அந்த அளவு வந்து நமக்கு ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். பாருங்கள், அழுத்தினாலும் நல்லா அழுத்தமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த சைடு பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து 8 நாட் விட்டுட்டு அந்த கேப்பில் தான் நான் விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு வந்து 1 2 3 4 நாட்டு விட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே போல் நீங்களே என்ன பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 7வது நாட்டுக்கு 8வது நாட்டுக்கு இடையில அந்த மாதிரி 1 2 3 4 சரிங்களா? இந்த 2 நாட்டில் தான் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து விட்டு ஒயர் எடுத்து வாங்கணும். ஓகேவா? இப்போது இதுக்கு உள் ஒயர் வந்து 5 அடியில் 7 ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 6 ஒயரு ரோஸ் கலர்லேயும் 1 ஒயர் வந்து பர்பிள் கலர்லேயும் நான் கட் பண்ணியிருக்கேன். 5 அடியில் 7 ஒயர் சரிங்களா? இப்போது நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து இந்த 7 ஒயரையும் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்து எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இந்த 7 ஒயரையும் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து இந்த சைடு வந்து ஈக்குவலாக நம்ம வந்து பிடிச்சி இழுத்துக்கலாம். எப்போதும் வந்து நம்ம இன்னர் ஒயர் கொடுக்குறப்போ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதே மாதிரி இழுத்துக்கலாம். வெளி ஒயர் பார்த்திங்கன்னா 9 அடியில் 2 ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும். 9 அடியில் 2 ஒயரு. 2 ஒயருமே வந்து நான் வந்து ரோஸ் கலரில் தான் வந்து வச்சு போட போகிறேன். ஈக்குவலாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல வந்து ஒரு நூல் வச்சு நாட் போட்டுக்கோங்க. நான் வந்து நாட் போட்டுடுறேன். இது என்ன, நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கிறதும் வந்து ரோஸ் கலரு, நம்ம வெளி ஒயரும் வந்து ரோஸ் கலராக எடுக்கிறதுனால இது வந்து மாற்றி நம்ம எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நூல் வச்சு கட்டிடுறேன். 9 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ரோஸ் கலர் ஒயரையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உள் ஒயர் வந்து இந்த இடத்துல நாட் போட்டோம் இல்லைங்களா, அதோட எந்த இடத்துல உள் ஒயர் கொடுத்தோமோ அதே இடத்துல இந்த 9 அடியில் கட் பண்ண 2 ஒயரையும் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து இந்த சைடு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து ஈக்குவலாக இழுத்துக்கோங்க. இதை உள் ஒயரை வந்து இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை இழுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போது 2 சைடும், இந்த சைடு 2 ஒயரும் இந்த சைடு 2 ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு வர ஒயர் வந்து மேலே வந்திருந்தால் இந்த சைடு கீழே கொடுங்க. இது வந்து கீழே கொடுத்து, இது வந்து கீழே போயிருந்தால் மேலே கொடுத்து கீழே கொண்டு வாங்க. சரிங்களா? இப்போ இதை ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு கடைசி ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அடி வழியாக இந்த 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து ஒரு டைட் கொடுங்க. சிக்கு எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு கடைசி ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து 2 ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி சிக்கு எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த ஒயர் கடைசியாக நிற்கும், அதை அடி வழியாக கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு டைட் கொடுத்துட்டு இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுடணும். சரிங்களா? அடி வழியாக கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த பக்கமே எந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்தோமோ அந்த சைடே வந்து நம்ம கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இப்போ இதில் இருக்குது இல்லைங்களா கடைசி ஒயரு, அதையும் அடி வழியாக கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்துடணும். சிக்கு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு ஒரு டைட் கொடுத்து இப்படி உள்ளே தள்ளி விடுங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் பின்னணும். இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அதை 2 ஒயருக்கு இடையில கொண்டு வந்து டைட் கொடுத்துக்கணும். சரியா? நல்லா டைட்டாக பின்னணும், கேப் தெரியாமல் பின்னணும். நல்லா ஒரு டைட் கொடுத்துக்கிட்டு இப்படி தள்ளி விடுங்க. இப்போ இதே போல் தான் பின்னணும். ஃபுல்லாகவே வந்து பின்னிட்டு நம்ம வந்து சொருகிறத வந்து இந்த சைட்லேருந்து 4 நாட்டு விட்டு அந்த சைடு நம்ம சொருகி விடணும். இது ரொம்ப ஈஸியான ஹேண்டில். இது போட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இது நான் சேம் கலர் எடுத்திருக்கேன். இதுலேயே நீங்கள் வந்து
2 ஒயரும் வேறு வேறு கலரும் எடுத்து போடலாம். இப்படி 6 எடுத்து விட்டுருங்க. 2 ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வரோம். அதே மாதிரி அடியிலேருந்து இந்த சைடு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு தள்ளி விட்டுருங்க. அப்போ நமக்கு ஹேண்டில் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக வரும். இப்போ 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இந்த கடைசி ஒயரை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஒரு 3 டைம் 4 டைம் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே தள்ளி விட்ட மாதிரி பண்ணிடலாம். அடி வழியாக இந்த சைடு கொண்டு வந்து இப்போ இதே போல் நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு சொருகிற இடத்துல காட்டுறேன். ஃபுல்லாகவே இதே போல் தான் நம்ம பின்னணும். ரொம்ப ஈஸி. லாஸ்ட் ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து 2 ஒயருக்கு இடையில கொண்டு வந்து இந்த சைடே கொண்டு வந்துடணும். இப்போது இந்த சைடு இருக்க ஒயரு தனியாக தெரியும். அதை வந்து 2 ஒயருக்கு இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி தள்ளி விட்டுருங்க. அப்போ நல்ல ஸ்ட்ராங் நமக்கு கிடைக்கும். நான் இப்போ ஃபுல்லாகவே வந்து பின்னிட்டு உங்களுக்கு சொருகிற இடத்துல காட்டுறேன். இதே போல் தான் பின்ன போகிறோம். வேறு எந்த சேஞ்ச் கிடையாது. இந்த பாருங்கள், இப்படி சிக்கல் எடுத்து விட்டணும். இல்லைன்னா இந்த நம்ம உள் ஒயரோட இது என்னாகும் சுற்றிக்கும். சரிங்களா? இப்போ இவ்வளோ ஹைட் நான் பின்னிட்டேன். சரிங்களா? எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஹேண்டில் போட்டுருக்கிறதுனால இப்போ நான் பின்னிருக்கிறதும் அதுவும் சேம் ஹைட் வர அளவுக்கு பின்னிட்டேன். இப்போ இதுலேருந்து 1 2 3 4 நாட்டு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் சொருகணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள் ஒயரே வந்து நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதில் வந்து 4 நாட்டு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் சொருகிறேன். 2 பக்கமும் இருக்கிற உள் ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு அந்த சைடு நல்லா இழுத்துடலாம் டைட்டாக. இழுத்துட்டு ஃபஸ்ட்டு உள் ஒயரை வந்து நான் நாட் போட்டுடுறேன். உள் ஒயரை நாட் போட்டுட்டு அடுத்து வந்து வெளி ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து அதுக்குள்ளே வந்து உள்ளே விட்டுருவோம். விட்டு இந்த சைடு இழுத்துடலாம். இதையும் வந்து நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக இழுத்து நாட் ஒயர் எல்லாமே வந்து அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதுதான். நம்ம மேலே கீழே சைடில் எந்த சைடு வேணாலும் நம்ம சொருகலாம். எல்லா ஒயரையும் வந்து சொருகிடணும். ஒரு 4 முடிச்சுக்காச்சும் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து சொருகி விட்டுருங்க. உள் ஒயரு வெளி ஒயரு எல்லாமே வந்து ஒரு 4 முடிச்சுக்கு சொருகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அது வந்து ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாகவே வந்து நான் சொருகி விட்டுட்டேன். சொருகிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்துருக்கிறதுனால ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கொடுத்து போடுறோம் இல்லைங்களா, அதனால நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டில் இது. கண்டிப்பாக நீங்களும் இந்த 2 ஒயர் ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.